விளையாட்டுத்துறையில் வந்து ஏன்னா இந்த ஏசியன் சாம்பியன்ஷிப்லாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்ததே இல்லை. ஆமா. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எஸ். இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிடைச்சா தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும். நாங்களாம் வந்து விளையாட காலத்தில் ஏசியன் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு நாங்கள் வந்து ₹1,00,000 ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் 94ல். அதுக்கப்புறம் அர்ஜுனாவோட வாங்கினேன், அதுக்கு 50,000 கொடுத்துருந்தாங்க. இப்படி நாங்கள் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கு வந்து அது தங்கு தடை இல்லாமல் இருந்தால் தான் அவனோட இன்னும் சிறப்பாக மேலே போக முடியும். அதனால் அந்த கலைஞர் கார்த்தியாவில் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி வருங்காலத்தில் ஜூனியர் பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரி பொருளாதார தடைகள் இல்லாமல் இருந்தால் சிறப்பாக விளையாடலாம். ஏன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் நான் சொன்னோம்ல ஒரு 10 ரூபா வேணும்னா எங்கள் அப்பாட்ட 10 ரூபானாலும் எங்கள் அப்பாட்ட கேட்டு தான் நான் வாங்க முடியும். எங்கள் அப்பா அன்னைக்கு ஏன்னா கிராமம் 10 ரூபானா எங்கள் அப்பாவுக்கு பாக்கெட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஒரு 100 ரூபா கேட்டாலே 4 பேர்ட்ட கேட்டு தான் வாங்கி தான் தர முடியும். ஏன்னா எங்களுக்கு விவசாயத்தை நம்பி நாங்கள் வாழக்கூடிய சூழலில் இருந்தோம். அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த டைமில் இருந்தோம். இப்போ 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ 100 ரூபானா இப்போ 1000 ரூபா இருக்குது. இப்போ வந்து ஒரு மேட்ச் இது வந்து நான் வந்து இப்போ மதுரை வரணும்னாக்கி 100 ரூபா இருந்தால் தான் நான் வந்துட்டு போக முடியும். எங்கள் அப்பாட்ட கேட்குறப்போ அந்த டைமில் எங்கள் அப்பாட்ட கேட்குறப்போ ஏழா இரு பொருளா தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போகிற டைமில் கரெக்டாக எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்பாங்க. இப்போ 5 மணிக்கு போகணும்பேன். கரெக்டாக அந்த டைமில் யாரையாவது ரெடி பண்ணி எங்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அப்பா முழுசும். அதனால தான் நான் வந்து எந்த விதமான இதுக்கும் போக முடியாமல் இருந்தது.